வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக மைத்திரி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 36,000 டன் பருப்பு பறிமுதல். கூடுதலாக 3,000 டன் பருப்பு இறக்குமதி செய்ய முடிவு. ஆந்திரத்தின் புதிய தலைநகராக உருவாகும் அமராவதி. பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மதுரை அருகே உத்தபுரத்தில் இரு பிரிவினரிடையே மோதல். பதற்றம் நீடிப்பதால் காவல்துறையினர் குவிப்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது ஒருநாள் போட்டி. வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் களமிறங்கும் இந்தியா. பருப்பு தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் கூடுதலாக 3,000 டன் பருப்பு இறக்குமதி செய்யப்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். பருப்பு வகைகளின் விலை கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வரலாறு காணாத வகையில் உச்சத்திற்கு சென்றுள்ளது. 50 முதல் 80 ரூபாய் வரை விற்பனையான பருப்பு வகைகள் தற்பொழுது 200 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனையாகிறது. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பருப்பு விலையை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டுள்ளன. இதனிடையே பருப்பு விலை நிலவரம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனையில் 36,000 டன் பருப்பு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பதுக்கல்காரர்கள் மீது மாநில அரசுகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஏற்கனவே 5,000 டன் பருப்பு வகைகள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அருண்ஜேட்லி, கூடுதலாக 3,000 டன் பருப்பு இறக்குமதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். The 5,000 metric tons which had to be imported has already arrived, and that is being distributed. Several states like Tamil Nadu have started picking up a lot of quantities out of the dal which has been imported. Andhra has also expressed a desire to pick up large quantities. எல்லைப் பகுதியில் நடைபெறும் தாக்குதல்களை தடுக்கும் வகையிலும் ஊடுருவல் சம்பவங்களை முறியடிக்கும் வகையிலும் பாதுகாப்பு படை திறமையாக செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எல்லை பாதுகாப்பு படையில் உயிர்நீத்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களின் குடும்பத்தினரை கௌரவிக்கும் நிகழ்ச்சி தில்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ராஜ்நாத் சிங், நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் வீரர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் பாராட்டுவதாக தெரிவித்தார். முழுமையான திறமையுடன் எல்லை பாதுகாப்பு படையினர் எல்லையை பாதுகாத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எல்லை பாதுகாப்பு படையின் வலிமையை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். सीमाओं की सुरक्षा और अधिक चाक चौबंद करने की हम सब अपनी तरफ से कोशिश और कर रहे हैं, करने की आवश्यकता महसूस कर रहे हैं. वहीं पर देश की आंतरिक सुरक्षा का जहां तक प्रश्न है, पहले से बेहतर हुई है. इसे और बेहतर बनाने के लिए हम सतत प्रयत्नशील हैं. ஹரியானா மாநிலத்தில் 2 தலித் குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களை முதல்வர் மனோகர் லால் கட்டர் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார். ஹரியானா மாநிலம் பல்பகர் பகுதியில் 2 தலித் குழந்தைகள் உயர் சாதியினரால் எரித்துக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேரை ஹரியானா மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையைச் சேர்ந்த 7 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குழந்தைகள் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்க ஹரியானா அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை இன்று சந்திக்க இருப்பதாக முதல்வர் கட்டர் தெரிவித்தார். एक पारिवारिक रंजिश इन लोगों की बनी, जिसके कारण से इनको सुरक्षा की बात भी कही गई थी और हमने इनको सुरक्षा दी हुई भी थी. हमने कहा मानो पुलिस की लापरवाही है तो इसकी जांच होगी. तुरंत प्रभाव से 7 लोगों को हमने सस्पेंड भी किया है. सीबीआई की मांग की गई तो हमने सीबीआई को ये सारा केस दे दिया है. ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகராக அமராவதி உருவாக்கப்பட உள்ளது. இதற்கான விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று அடிக்கல் நாட்டுகிறார். ஆந்திர மாநிலத்திற்கென புதிய தலைநகரை அமைக்கும் முயற்சிகளை முதல்வர் சந்திரபாபு நாயுடு மேற்கொண்டுள்ளார். இதன்படி கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள அமராவதி என்ற இடத்தில் புதிய தலைநகரை நிர்மாணிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறுகிறது.
விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி புதிய தலைநகருக்கான அடிக்கலை நாட்டுகிறார். இதில் மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள், முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்கின்றனர். சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளில் இருந்தும் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அலுவலர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. I want to have participation all over the state. We are asking to people to join with us. It is their function. Government of India has to give helping hand for development of Andhra Pradesh. At the same time, we wanted to maintain very cordial and also very friendly relations with neighbors. I send invitations to everybody. ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகரான அமராவதியை கட்டியெழுப்பும் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிய நகரான அமராவதிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெறவுள்ள நிலையில் வாழ்த்துச் செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தெலங்கானா பிரிந்து ஹைதராபாத் நகர் அதன் தலைநகரான நிலையில் ஆந்திரத்திற்கென புதிய நகரான அமராவதியை உருவாக்கும் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் திட்டத்தை துணிச்சலான தொலைநோக்கு என்று பாராட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், கிருஷ்ணா நதியின் தென்கரையில் சிங்கப்பூர் அரசின் பங்கேற்புடன் ஜப்பான் நாட்டின் ஆலோசனைகளுடன் உருவாக உள்ள அமராவதி மாநகர் உலகின் ஒப்பற்ற நகரங்களில் ஒன்றாக திகழ வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார். பின்தங்கியிருந்த ஆந்திரத்தையும் அதன் தலைநகராக இருந்த ஹைதராபாத் நகரையும் உயர் தகவல் தொழில்நுட்ப நகராக வெற்றிகரமாக மாற்றி காட்டியவர் சந்திரபாபு நாயுடு என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வரிகளைப் போல இன்று கால்கோள் விழா காணும் அமராவதி மாநகர் விரைந்து உருப்பெற வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார். முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் கனவு நனவாக வேண்டும் என்றும் வாழ்த்துச் செய்தியில் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். மதுரை உத்தம்புரம் அருகே இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட கலவரத்தால் இருசக்கர வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. பதற்றம் காரணமாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். உத்தம்புரத்தை அடுத்த ஆத்தங்கரைப்பட்டி கிராமத்தில் தலித் மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். இங்கு நடைபெறும் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் நடைபெறும் எதிர் சேவையில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் ஊர் எல்லைக்கு சென்றனர். அங்கு ஏழுமலை கிராமத்தை சேர்ந்தவர்கள் வழிபாடு நடத்துவதற்காக தெய்வச் சிலையை கொண்டு வந்தனர். அப்போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. வட்டாட்சியர் வாகனமும் தாக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். இதனையடுத்து மதுரை, தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் 1000க்கும் அதிகமான காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக ஏழுமலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பது தொடர்பாக மறுபரிசீலனை செய்யப்போவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. BCCIயின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள சஷாங்க் மனோகரை சந்தித்த இரு நாடுகள் பங்கேற்கும் கிரிக்கெட் தொடர் தொடர்பாக பேச பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் சஹாரியார் கான் இன்று வந்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பையில் BCCI அலுவலகத்தை சிவசேனை கட்சியினர் முற்றுகையிட்டனர். இதனால் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடர் பற்றிய பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து பாகிஸ்தான் திரும்பிய சஹாரியார் கான் லாகூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாதுகாப்பு காரணங்களால் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் T20 உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் பங்கேற்பது தொடர்பாக மறுபரிசீலனை செய்யப்படும் என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சிவசேனையை கட்டுப்படுத்த முடியாததால் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் அணிக்கும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ये सिक्योरिटी का प्रॉब्लम रहता है, तो ज़हीर अब्बास ने भी कह दिया और भी लोग कह रहे हैं कि फिर हमें T20 में नहीं जाना। इस वक्त मेरी असेसमेंट ये है कि ये सीरीज़ के इम्कानात बहुत कम हो गए। आफ्टर व्हाट हैपेंड देयर इज स्टिल सम होप दैट द सीरीज़ जो अभी हम साइन किए हैं MOU वो अब भी खेले। கேரள மாநிலம் கொச்சியில் அடுத்த ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்கப் போவதில்லை என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கடிதத்தை ஆசிய கிரிக்கெட் போட்டி ஏற்பாட்டாளர்களுக்கு அனுப்பியுள்ளது. விசாகப்பட்டினத்தில் நவராத்திரி விழாவையொட்டி பக்தர்களால் காணிக்கையாக அளிக்கப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் மற்றும் தங்க நகைகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது.
ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 150 ஆண்டு கால பழமை வாய்ந்த வாசவி கன்னியாக பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் 9 நாட்கள் நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவிழாவின் 8வது நாளான அன்று பரமேஸ்வரி அம்மனுக்கு பக்தர்கள் அளித்த காணிக்கைகளால் அலங்கரிக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு பக்தர்கள் அளித்த அமெரிக்க டாலர் உள்பட இந்திய ரூபாய் நோட்டுகள் மற்றும் தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதன் மதிப்பு 3,50,00,000 என தெரிய வந்துள்ளது. ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். We started with only 1 lakh first, and after that we are continuing 1 lakh, 2 lakhs, 3 lakhs, 4 lakhs. Now, right now, yesterday it was decorated with Mahalakshmi Avataram with money and gold. 2.5 crores cash and 1 crore about worth of gold. 2016 தேர்தலில் மக்கள் நல இயக்கம் ஆட்சியை கைப்பற்றும். மதிமுக பொதுச் செயலர் வைகோ நம்பிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல இயக்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய விடுதலை நேதாஜி பிரகடன பொதுக்கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய வைகோ, வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக, திமுக 2 கட்சிகளுமே வெற்றி பெறாது என்று தெரிவித்தார். மத்திய அரசு நேதாஜி தொடர்பான ஆவணங்களை வெளியிட வேண்டுமென தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். லால் பகதூர் சாஸ்திரியின் மகன் தனது தந்தையின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறியிருப்பதை குறிப்பிட்ட வைகோ, இது தொடர்பான உண்மைகள் அனைத்தும் வெளிவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் நல்ல செய்தியை சொல்லி வைக்கிறேன். மக்கள் நல கூட்டியக்கம் தமிழகத்தின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும். நான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன், இம்முறை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஜெயிக்க முடியாது, திராவிட முன்னேற்ற கழகமும் ஜெயிக்க முடியாது. மக்கள் ஒரு நல்ல முடிவெடுக்க போகிறார். பழங்குடி மக்களிடையே நிலப்பயன்பாடு மற்றும் நீர் மேலாண்மை பற்றி புதிய முறையில் பயிற்சி அளிக்க மத்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு மையம் முடிவு செய்துள்ளது. உதகமண்டலம் தீட்டுக்கல் பகுதியில் உள்ள இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பயிற்சி மையத்தின் 61ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய கோதுமை ஆராய்ச்சி மையம், உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம், மத்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு மையங்களைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீரின் உற்பத்தியினை பெருக்குவதற்கு பல்நோக்கு நீர் பயன்பாடு மேலாண்மை முறை குறித்தும் நில பயன்பாடு பற்றியும் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டது. மண் அரிப்பை தடுக்கிறதுக்கும் நீர் வளங்களை மண் வளங்களையும் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். இனியும் இந்த ஆராய்ச்சிகள் இப்போ நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய தொழில்நுட்பங்களை நாங்கள் விவசாயிகளுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் நிறையா சொல்லியிருக்கோம். அதாவது பழங்குடியினருக்கான திட்டங்களில் அவர்களுக்கான நீர் மற்றும் மண் பராமரிப்பு முறைகளை செய்வதில் பெரும் பங்களிப்புடன் உள்ளோம். இது தவிர ஏதாவது ஒரு விவசாயி தொடர்பு கொண்டு எங்கள் விஞ்ஞானிகளை அழைத்தால் அவர்கள் நிலங்களுக்கே சென்று அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். தருமபுரி மாவட்ட அரசு பட்டுக்கூடு அங்காடியில் போதிய விலை இல்லாததால் பட்டு விவசாயிகள் பட்டுக்கூடுகளை கர்நாடக மாநிலத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பட்டுக்கு வெளி மாநிலங்கள் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1000க்கும் அதிகமான விவசாயிகள் சுமார் 4000 ஏக்கரில் மல்பரி நடவு செய்து பட்டுப்பூச்சி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கூடு அங்காடியில் அருகில் உள்ள ஈரோடு, சேலம், உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விவசாயிகள் பட்டுக்கூடுகளை விற்பனை செய்கின்றனர். தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் போதிய விலை கிடைக்காததால் அருகில் உள்ள கர்நாடக மாநிலத்தில் பட்டுக்கூடுகளை அதிக விலைக்கு விற்பனை செய்ய எடுத்துச் செல்லும் நிலை உருவாகியுள்ளது. போன வருஷம் வரைக்கும் ஓரளவுக்கு விலை நல்லா இருந்ததுங்க. போன வருஷம் சைனா சில்க் இறக்குமதி பண்ண வரைக்கும் இப்போ ரேட்டு ரொம்ப கம்மியாக போகுதுங்க.
அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து ரொம்ப கம்மியாக போகுதுங்க, 150 ரூபாய்க்கு போகுதுங்க. 150 ரூபாய்க்கு கோயம்புத்தூர் சொல்லி தருமபுரி ஒன்று, தருமபுரிலையும் அதே 150 தான் போகுதுங்க. விவசாயிகள் வந்து போட சொல்லி ஆஃபீஸர் கூட சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டும் சொல்லுது, மானியம் கொடுக்குற அது கொடுக்குற இது பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் வந்து ஊக்கி வச்ச வரைக்கும் மறுபடியும் கூடு விலை வச்சு கொண்டு வந்த வரைக்கும் விலை கிடைக்க மாட்டேங்குது. சேலத்தில் உள்ள அருங்காட்சியகம் தனியார் கட்டடத்தில் இயங்கி வருவதால் புதிதாக அரசு கட்டடம் கட்ட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு வரலாற்று சிறப்புகளையும் கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையிலும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அருங்காட்சியகங்கள் செயல்பட்டு வருகின்றன. சேலத்தில் சாரதா கல்லூரி சாலையில் அரசு சார்பில் மாவட்ட அருங்காட்சியகம் இயங்கி வருகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய அரிய வகை பொருட்களும் சோழர் காலத்து அழியாத சிற்பங்களும் மக்களின் பார்வைக்காக இங்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகம் சரியான பராமரிப்பு இல்லாததால் நுழைவு வாயில் புதர் மண்டி காணப்படுவதால் மக்கள் வர அச்சப்படுகின்றனர். இங்குள்ள பழங்காலத்து சிலைகள் வெட்ட வெளியில் பராமரிப்பு இன்றி காணப்படுவதால் அதன் பொலிவை இழந்து வருகிறது. எனவே அரிய வகை பொருட்களை பாதுகாக்கவும் அருங்காட்சியகத்தை மக்கள் அதிக அளவு வந்து பார்வையிட்டு செல்லவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. 12ஆம் 14ஆம் நூற்றாண்டினுடைய வரலாற்று பொக்கிஷமான அந்த சிலைகள் பூரா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சேலம் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் சிதிலமடையக்கூடிய போக்கில் இருக்குது. இதை வந்து உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் எடுக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலைகளை எல்லாம் உடனடியாக தொல்லியல் துறையிடம் ஒப்படைத்து அந்த சிலைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி சிற்பங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அருமையான சிற்பங்களை நம்முடைய முன்னோர்கள் செதுக்கி தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சிற்பங்களை பராமரிப்பதற்கு போதுமான ஒரு வசதி வாய்ப்புகள் இங்கு இல்லை. இவைகள் ஒரு கட்டிடத்துக்குள் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டு அந்த சிலைகளுக்கு பின்பாக அதனுடைய வரலாறும் அதனுடைய சிறப்பம்சமும் எழுதி வைக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பெரியகுளத்தின் மைய பகுதியில் உள்ள வடகரை தென்கரையை இணைக்கும் நடைபாலத்தை தரைப்பாலமாக அமைத்து தர வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தின் மையப்பகுதியில் வராக நதி செல்கிறது. இங்குள்ள வடகரை தென்கரையை நடைபாலம் இணைக்கிறது. 1958ஆம் ஆண்டு ஆற்றை கடக்க மக்களின் வசதிக்காக இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. தற்பொழுது இந்த பாலம் பழுதடைந்துள்ளதாலும் முதியவர்கள் பெண்கள் ஏறி இறங்க சிரமப்படுவதாலும் இதை தரைப்பாலமாக அமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகரையில் தான் பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, போக்குவரத்து எல்லாமே வடகரைக்குள்ள நிறையா இருக்குதுங்க. அதே மாதிரி தென்கரை பக்கம் கடைவீதி, மார்க்கெட்டு, அத்தனை விஷயங்களுக்குமே தென்கரைக்கு தான் வரணுங்க. இந்த 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்வது இந்த ஆடுபாலம். இந்த ஆடுபாலம் வந்து ரோடு பாலமாக அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இதுவரை எந்த கோரிக்கையும் நிறைவேறவில்லை. பாலத்தை வந்து கொஞ்சம் தரையாக பாலம் போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க, கோயிலுக்கு போக இதெல்லாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஏறி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் கால் வலி, முட்டி வலிக்காரவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமந்தே படுறாங்க. அதனால் கொஞ்சம் தந்தரையாக போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். வடகரையில் பேருந்து நிலையம், பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இருப்பதாலும் தென்கரையில் காய்கறி சந்தை, கோவில்கள் இருப்பதாலும் நாள்தோறும் மக்கள் இந்த நடைபாலத்தை கடந்து செல்ல நேரிடுகிறது. இதை தரைப்பாலமாக அமைத்துக் கொடுத்தால் போக்குவரத்து வசதி ஏற்படுவதோடு மக்கள் சிரமமில்லாமல் வடகரையில் இருந்து தென்கரைக்கு செல்வார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆடுபாலம் வந்து கொஞ்சம் தரைப்பாலமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே படியில் ஏறி இறங்கி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் சுற்றி வர மாதிரி இருக்குது வண்டியில் வந்தால். அது கொஞ்சம் தரைப்பாலம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கோயிலுக்கு வரதுனாலும் சரி, மார்க்கெட்டுக்கு வரதுனாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ இந்த மாதிரி படியில் ஏறி இறங்க வேண்டியது ரொம்ப சிரமமாக இருக்குது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடும் பனி மூட்டத்துடன் கூடிய குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. உதகை, குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக அவ்வப்போது சாரல் மழை பெய்து வந்தது. 2 நாட்களாக மழை குறைந்த போதிலும் காலை மற்றும் மாலை நேரங்களில் குளிர் நிலவி வந்தது. குன்னூர் மற்றும் கோத்தகிரி சுற்று வட்டார பகுதிகளான டால்பினோல், லாம்ஸ்ட்ராக், தெரன்சி ஆகிய இடங்களில் நேற்று முதல் எதிரே வருபவர்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் காணப்பட்டது. வாகனங்கள் பகல் நேரங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு சென்றன. இதமான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் குன்னூருக்கு. இங்கே க்ளவுட்லாம் நல்லாயிருக்கு, அட்மாஸ்பியரும் ரொம்ப நல்லாயிருக்கு. நவராத்திரி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருப்பதி திருமலை ஏழுமலையான் திருக்கோவிலில் 8ஆம் நாள் விழாவில் மலையப்ப சுவாமி தங்கத்தேரில் வீதி உலா வந்தார்.
திருப்பதி திருமலை ஏழுமலையான் திருக்கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் நவராத்திரி பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. விழாவின் 8வது நாளான நேற்று தங்கத்தேர் வீதியுலா நடைபெற்றது. இதில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதையராக எழுந்தருளி தங்கத்தேரில் 4 மாட வீதிகளில் உலா வந்தார். 4 மாட வீதிகளில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் இதனை தரிசனம் செய்தனர். கடற்கரையில் ஒதுங்கிய குழந்தையின் உடல், செஞ்சிலுவை சங்கத்தினர் மீட்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளை ஏற்றி சென்ற படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் கரை ஒதுங்கிய குழந்தையின் உடலை செஞ்சிலுவை சங்கத்தினர் மீட்டுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளான சிரியா, ஈராக் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வருவதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து அகதிகளை ஏற்றிக்கொண்டு நேற்று முன்தினம் படகு ஒன்று ஐரோப்பிய நாடுக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள், பெண்கள் உள்பட பலர் கடலில் மூழ்கினர். லிபியா கடல் பகுதியில் கடலில் மூழ்கி பலியான குழந்தையின் உடல் ஒன்று கரை ஒதுங்கியது. அதனை செஞ்சிலுவை சங்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். போப் பிரான்சிஸ் மூளைக்கட்டி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தியை வாட்டிகன் தேவாலய செய்தி தொடர்பு அலுவலர் மறுத்துள்ளார். போப் பிரான்சிஸ் மூளைக்கட்டி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நோயின் காரணமாக அவர் ரகசியமாக ஜப்பான் மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இத்தாலியின் செய்தி வெளியானது. இந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் போப் பிரான்சிஸ் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி பேசிய வாட்டிகன் தேவாலய செய்தி தொடர்பாளர் ஃபெரிடிகோ லம்பாட்டிகா, இத்தாலி செய்தியாளர்கள் லாப நோக்கில் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதைப்போன்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். Okay, this story is totally false, that the Pope has a brain tumor or that he's had an examination for it. Father Lombardi, the Vatican spokesman, said this morning he has spoken with the Pope. This is not true. I think we can consider the story closed. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது ஒருநாள் போட்டி இன்று இரவு பகல் ஆட்டமாக சென்னையில் நடைபெறவுள்ள நிலையில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டி தொடரில் விளையாடி வருகிறது. இதுவரை நடைபெற்றுள்ள 3 ஒருநாள் போட்டிகளில் தென்னாப்பிரிக்க அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 4வது ஒருநாள் போட்டி இன்று சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் திடலில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இந்திய அணிக்கு முக்கியமான ஆட்டமாக உள்ளது. இதில் தோல்வி அடைந்தால் இந்திய அணி முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரை சொந்த மண்ணில் இழக்க நேரிடும். எனவே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 36,000 டன் பருப்பு பறிமுதல். கூடுதலாக 3,000 டன் பருப்பு இறக்குமதி செய்ய முடிவு. ஆந்திரத்தின் புதிய தலைநகராக உருவாக்கும் அமராவதி பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மதுரை அருகே உத்தபுரத்தில் இரு பிரிவினரிடையே மோதல். பதற்றம் நீடிப்பதால் காவல்துறையினர் குவிப்பு.
தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 4வது ஒருநாள் போட்டி வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் களமிறங்கும் இந்தியா. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.